வடலூர் சத்தியஞான சபையில் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வடலூர் சத்தியஞான சபையில் தற்பொழுது தொல்லியல் துறை அலுவலர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை கடலூர் மாவட்டம் பகுதியில் வடலூர்ல அமைந்திருக்கு. இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். மேலும் இங்கு தைப்பூச தினத்துல 6 காலங்கள்ல 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில இங்கு தமிழக அரசு ரூபாய் 100 கோடி செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க அஸ்திவாரம் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்றது. இதனை கண்டித்து அஸ்திவாரம் தோண்டப்பட்ட குழியில இங்கே இறங்கி பார்வதிபுரம், அதாவது இந்த வள்ளலார் சபை அருகில் இருக்கக்கூடிய பார்வதிபுரம் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு தோண்டப்பட்ட அஸ்திவாரத்துல பாத்தீங்கன்னா பழங்கால சுவர்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியானது. இந்த சுவர்கள் பழமையான கற்களை கொண்டும் சுண்ணாம்பு கலவையாலும் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. இதனை அடுத்து அந்த பகுதியில தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் பகுதியை சார்ந்த வினோத் ராகவேந்திரன், அதே போல விழுப்புரத்தைச் சேர்ந்த ஒருவர் தமிழ்வெங்கை ஆகியோர் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பாத்தீங்கன்னா வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில தமிழக அரசு தொல்லியல் துறை குழு அமைத்து ஆய்வு செய்து அறிக்கையை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டது. அதன்படி அந்த சென்னை உயர்நீதிமன்றத்துல தமிழக தொல்லியல் துறையும் அறிக்கை தாக்கல் செய்தது. இந்த அறிக்கையை ஆய்வு செய்த உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியது. இதனை அடுத்து இன்று வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில இந்திய தொல்லியல் துறை சென்னை மண்டல அலுவலர்கள் வெற்றி செல்வி, அதே போல ரமேஷ் உள்ளிட்ட 3 பேர் கொண்ட குழுவினர் வடலூர் வள்ளலார் சபை, அதே போல தர்மசாலை மற்றும் அதை சுற்றி உள்ள இடங்கள் உள்ளிட்ட இடங்கள்ல ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இந்த வழக்கு விசாரணை உள்ளதை அடுத்து தற்போது இந்திய மண்டல தொல்லியல் துறை அலுவலர்கள் இங்கு ஆய்வு மேற்கொண்டதை அடுத்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டதன் அடிப்படையில் இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் கணக்குல ஆக்கிரமிப்பு நிலங்கள் உள்ளதாகவும் அதனை மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அதற்கான குழு அமைக்கப்பட்டு தற்போது நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இங்கு இந்த விசாரணை, அதாவது தொல்லியல் துறை அதிகாரிகள் தற்பொழுது இங்கு ஆய்வு மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேக்.